வணக்கம். மக்கள் மேம்பாட்டுக் கழகம் என்பது கடந்த 75 ஆண்டுகளில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கிறித்தவர்களுக்கு இடஒதுக்கீடும் அரசியல் பங்கீடும் தர மறுக்கிறது, தரவில்லை என்பதனை புரிந்து கொண்டு பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் நமக்காக ஒரு கட்சி தேவை என்பதை உணர்ந்து நாம் இன்று களத்தில் இருக்கிறோம். கடந்த 2 தேர்தல்களில் திமுகவோடு கூட்டணி அமைத்த நாம் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் மேம்பாட்டுக் கழகம் களமாடி வருகிறது. கிறித்தவர்களுக்கு இடஒதுக்கீடும் அரசியல் பங்கீடும் தேவை என்கிற கருத்தை வலியுறுத்தி மக்கள் மேம்பாட்டுக் கழகம் களத்தில் நிற்கிறது. இவ்வாறான வேளைகளில் இந்திய ஆயர் பேரவையும் தமிழக ஆயர் பேரவையும் கிறித்துவ கட்சியான மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் ஆயர்களை, பேராயர்களை, குருக்களை சந்திக்கிற பொழுது பிற கட்சிகளை மதிப்பதை விட மிக சாதாரணமாக மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தை நினைக்கிறார்கள். தலைவர்களை சந்திக்க மறுக்கிறார்கள். மக்கள் மேம்பாட்டுக் கழக தலைவர்களை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அந்த நிலையில்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட புதுவை, கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் உள்ளிட்ட நிர்வாகம் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தை முழுமையாக அங்கீகரித்திருக்கிறது. ஆயர் பேரவை அங்கீகரித்தாலும் சில குருக்கள் இன்னும் விடாப்பிடியாக சாதிய சங்கங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒருபுறம் அவர்கள் மீது மரியாதையை கூட்டுகிறது. அதே வேளையில் நாம் கிறித்துவம் என்கிற அடையாளத்தில் அனைத்து சமூகத்தினரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை மக்கள் மேம்பாட்டுக் கழகம் வலியுறுத்துகிறது. அதைத் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கருத்தரங்கங்களை நடத்தி வருகிறோம், கொடியேற்றி வருகிறோம், பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியை வழிநடத்துவது எவ்வளவு கடினம் என்பது தெரிந்திருந்தாலும் அதையும் தாண்டி நாம் மக்கள் களத்தில் நிற்கிறோம். இப்படி நிற்கிற பொழுது ஒரு சிறு செய்தியை மாத்திரம் நான் தங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மக்கள் மேம்பாட்டுக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அல்ல, பொருளாதாரத்தில் வலுவான கட்சி அல்ல. அரசியலில் நீண்ட நெடிய காலம் அனுபவத்தில் இருந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள், அரசியல் அறியாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது கிறிஸ்துவர்களுக்காக மையப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவர்களுடைய உரிமைகளை மட்டும் பேசுவதனால் நாம் திருச்சபையை நோக்கித்தான் பயணப்பட வேண்டியிருக்கிறது. அப்படி திருச்சபையை நோக்கி, ஆயர்களை நோக்கி, குருக்களை நோக்கி வருகிற பொழுது நாங்கள் சந்திக்க வருவது என்பதே பொருளாதாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இங்கிருந்து மதுரை பேராயரை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கான போக்குவரத்து செலவுகள், உணவு போன்ற செலவுகள், வண்டி வாகன செலவுகள், இப்படி பல்வேறு செலவுகளை ஈட்டி நாங்கள் சொல்கிறோம். ஆனால் யாரிடத்திலும் இதுவரை நாங்கள் எங்களுக்கு நன்கொடையை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்படி செல்லுகிற பொழுது அவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள், அல்லது பார்க்காமல் எங்கோ சென்று விடுகிறார்கள், அல்லது சந்திக்க முடியவில்லை. நாங்கள் வந்தோம் என்று செய்தியை சொல்லிவிட்டு வந்தாலும் பிறகு அவர்கள் எங்களை தொடர்பு கொள்வதில்லை. இந்த போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. திருச்சபை கிறித்துவத்தை உயர்த்தி பிடிப்பது போலவும் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் திருச்சபையை கண்டுகொள்ளாதது போலவும் இவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மக்கள் மேம்பாட்டுக் கழகம் திருச்சபைக்காக உழைக்கிறது, கிறித்துவத்தை காப்போம் என்று மாநாட்டை நடத்துகிறது, கிறித்துவத்திற்காக குரல் கொடுக்கிறது. கிறித்துவ மக்களை நம்பி வந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிற பொழுது அனைத்து கட்சிகளையும் தாண்டி நாங்கள் கிறித்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். மத வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிற பொழுது அங்கே முதலில் களத்தில் இருக்கிறோம். நமது பதிவுகள் வழியாக ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து வருகிறோம். இப்படி கிறித்துவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியில் பிற மதத்தினர் வந்து சேருவார்களா என்பது அவருடைய பெருந்தன்மையை பொறுத்தது. ஆனால் கிறித்துவர்கள் கட்டாயம் சேர வேண்டும், கிறித்துவ இயக்கங்கள் இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற செய்தியை கொடுத்து எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சில இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறவர்கள் இங்கு வருகிற பொழுது இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் தானே அதில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பார்த்தால் நாங்கள் இதுவரை போராடிய இயக்கங்கள் எல்லா இயக்கங்களிலும் நாங்கள் களமாடி இருக்கிறோம். 40 ஆண்டு காலம்
நாம் போகாத இயக்கங்களே கிறிஸ்துவத்தில் இல்லை. எல்லா இயக்கத்திலும் நமது உழைப்பை செலுத்தி இருக்கிறோம். அந்த மக்கள் வருகிற பொழுது அந்த மக்களுடைய மனநிலையிலேயே பார்க்கக்கூடாது. குறிப்பாக உடைத்து பேசுகிறேன், தலித் கிறிஸ்துவ விடுதலை இயக்கத்தில் இருப்பவர்கள் மக்கள் மேம்பாட்டு கழகத்துக்கு வருகிற பொழுது இது தலித் கிறிஸ்தவர்கள் கூட்டம் என்று நினைப்பதோ, வன்னிய கிறிஸ்தவர்கள் மக்கள் மேம்பாட்டு கழகத்துக்கு வருகிற பொழுது இது வன்னியர்கள் கூட்டம் என்று அவர்கள் நினைப்பதோ இது தவறான சிந்தனை. அப்பொழுது நாங்கள் எல்லாம் யாருக்கு போராடுகிறோம்? நமது சமூகத்துக்கான போராட்டத்தை தான் முன்னெடுக்கிறோம். மக்கள் மேம்பாட்டு கழகம் என்பது சாதிகளாக பிரிந்து கிடக்கக்கூடாது, சபைகளாக பிரிந்து கிடக்கக்கூடாது. அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். சாதியம் என்பது இடஒதுக்கீட்டிற்கான ஒரு அடையாளமாக இருக்குமானால் அதை பயன்படுத்தி நம் அனைத்து சாதியின கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை பெறுகிறோம். சாதியின்பால் மறுக்கப்பட்டு மத ரீதியாக இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிற பொழுது எங்களுக்கு மதத்திற்கான இடஒதுக்கீட்டை கிறிஸ்தவர்களுக்கு தாருங்கள் என்று கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆக இடஒதுக்கீட்டையும் அரசியல் உரிமையையும் பெறாமல் கிறிஸ்தவர்கள் எந்த தளத்திலும் பயணிக்க முடியாது. அதற்கு திருச்சபை நிர்வாகம் ஒத்துழைப்பு தர வேண்டும். திருச்சபையே ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொன்னால் வேறு யார் ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதனை அனைத்து குருக்களும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் மேம்பாட்டு கழகத்தை அரசியல் கட்சியாக கிறிஸ்தவர்களுக்கான கட்சியாக அதை முன்னிலைப்படுத்துவதிலே திருச்சபையாளர்கள் பெருமுனைப்பு எடுக்க வேண்டும். மக்கள் மேம்பாட்டு கழகம், NCDC, DCLM, வன்னிய கிறிஸ்தவர்கள் பேரவை, வன்னிய கிறிஸ்தவர்கள் இளைஞர் இயக்கம், மக்கள் களம், கிறிஸ்துவ மக்கள் களம், கிறிஸ்துவ மக்கள் முன்னணி, இப்படி எத்தனை கிறிஸ்துவ இயக்கங்கள் இருந்தாலும் அத்தனை இயக்கங்களோடும் இது ஒருங்கிணைந்து கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கட்சி என்பதனை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். அனைத்து கட்சிகளோடும் நாம் தோழமையாக பயணிக்கலாம். ஆனால் அனைத்து கட்சிகளும் கிறிஸ்தவர்கள் பிரச்சனையை பேச முடியாது, பேச மாட்டார்கள் என்பதனால் கிறிஸ்தவர்களுக்கான கட்சியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அனைவரும் மக்கள் மேம்பாட்டு கழகத்துக்கு ஆதரவு நல்க வேண்டும். அந்தந்த பகுதியிலே மக்கள் மேம்பாட்டு கழகத்தின் கொடியை ஏற்ற வேண்டும். கருத்தரங்கங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தி இடஒதுக்கீட்டையும் அரசியல் அதிகாரத்தையும் பெற வேண்டும் என்கிற செய்தியை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்து நன்றி, வணக்கம்.